வணக்கம். குடார்சி மகா, எப்படி இருக்கிறீங்க? வெரி குட், வாழ்த்துக்கள். வணக்கம். சரி, வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். சசிரேகா மேடம் சூப்பர், இன்னைக்கு நேரமே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பெங்களூர்ல இருந்து முன்னமே முதல் பிடிச்சி வந்தாங்க. வாழ்த்துக்கள். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் மகா? நேத்து ஃபுல்லா நம்ம வந்து டெப்போவுடைய கிரைட்டீரியா, டெப்போ வண்டர்வேர்ல்டு கிரைட்டீரியா, வண்டர்வேர்ல்டு குயிக்கோடைய கிரைட்டீரியா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனிக்கு என்ன 3 முக்கியமான எம்கள் வேணும் அப்படின்ட்டு 3M ட்ரிபிள் எம் பார்த்தோம். அந்த ட்ரிபிள் எம்ல வந்து மொபிலைஸ், மார்க்கெட்டிங் அண்ட் மணி டிரான்சாக்ஷன், இந்த 3 விஷயமும் டீடைல்டா பார்த்தோம் சார். வெரி குட். தலைகீழா படிக்கிறான்னு சொல்லுவாங்க, நீங்க தலைகீழா வந்து ஒப்படைச்சிட்டீங்க சார். நான் பார்க்கவே இல்லை சார் நேத்து. நீங்க இப்ப கேட்ட உடனே என் புக்கு கூட இன்னும் ஓபன் பண்ணல, சொன்ன உடனே அப்படியே சொல்லிட்டேன் சார். இதை நினைக்கும் போது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு, மகிழ்ச்சி, ரொம்ப அருமை. அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சசிரேகா மேடம் சொல்லுவீங்களா? சசிரேகா மேடம் பெங்களூர்ல இருந்து வந்துட்டாங்க, சந்தோஷப்பட்டோம். ஆனா உள்ள வராம போயிட்டாங்களே, எங்க போனாங்க தெரியல. ஹலோ, நீங்க தான் சார், நான் நேரமா வரதில்ல. நேரமா வந்தா நீங்க கேட்டுறீங்க. நீங்க நேரமா வந்தா ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க தான் நான் நேரம் சொல்லுங்க. சொன்னா தான் நான் இருந்தேன். சொல்லுங்க. கேட்டா ஐயா இங்கே வா, வந்தேன், கேட்டால் சொல்வேன், அந்த மாதிரி சொல்லுங்க. எல்லாம் வீடியோவில் வாங்க, ஏன் எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு மயில்வேல் சார். சிறப்பு சார், சிறப்பு. வீடியோவில் வாங்கம்மா மகா. 6 மணி ஆனா டக்குன்னு வந்து உள்ள வந்து கேட்டா. சரி, விஜயகுமார், மயில்வேல் சார், விஜயகுமார் சார், சசிரேகா மேடம், மகா லட்சுமி, பருவர்சி புவனேஸ்வரன் மற்றும் நம் உறவினர்கள் எல்லாரையும் வரவேற்று, நேற்றுக்கு நடந்ததை வந்து மகா சொல்லிட்டாங்க அப்படின்னா. ஆனா வந்து சசிரேகா மேடத்தை சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அன்மியூட் ஆக மாட்டாங்க. அன்மியூட் ஆக மேடம், யூ ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஜிம்மா சொல்றீங்களா? சொல்லுங்க சார். நேத்து சொன்னது சொல்லணுமா? சரி சொல்லுங்க. ஆனா உங்க வீடியோ வந்து ஆனா ஓ, நீங்க ரன்னிங்ல இருக்கீங்களா? ஆமா சார், கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஹோம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்னங்கம்மா? சார் எனக்கு ஒரு டவுட். நியூட்ரிசாலஜில பிஜே இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து இனுலின் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லீங்களா, அந்த இனுலின்னா என்னங்க சார்? அப்படின்னா என்னங்க சார்? இனுலின் அப்படிங்கிறது பிஜே தானே? ஆமாங்க சார். இனுலின்ங்கிறது வந்து அது ஒரு திரவம், ஒரு திரவமா. அதுதான் வந்து நம்முடைய சைனோவின் புலியேட் இருக்கு இல்லையா? ஹலோ, சைனோவின் புலியேட் வந்து, ஆமா, அது வந்து என்ன பண்ணும்னா அந்த மூட்டுகளுக்கு நடுவால வலுவலுப்பா வந்து இதாயிக்கு. இனுலின் வந்தா எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். இல்ல இனுலின்றது அது ஒரு வேதி பொருளா, இல்ல ஒரு பழத்துல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டா, இல்ல ஃப்ரூட் பிளெண்டா, என்ன சார் அது? அது உடம்புல ஊறுறதுதான். அது வந்து உடம்புல ஊறுற ஒரு வேதிப்பொருள். நம்ம உடம்புல வேதிப்பொருள் இருக்குல்ல, உடம்புலயே ஊறுது. அது நம்ம உடம்புல ஊறுதமா பற்றாக்குறை இது நிவர்த்தி பண்ணுது. சப்ளிமெண்ட் தான் நம்ம சாப்பிடுறோம். சரியா? நம்ம இப்ப இதுக்கு அது கேள்வி அல்லவா? நம்ம கேள்வி என்ன? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? இப்ப ப்ராடக்ட் நம்ம சைடே போகலையா? அது அப்புறம் போல மீட்டிங் முடிஞ்சு கூப்பிட்டு கேளுங்க, நான் முழு விளக்கம் கொஞ்சம் வந்துடுறேன். ஓகேவா? இது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதை மாறக்கூடாது. இதுதான் பாதை. ஆமா, இதுதான் பயணம். யார் பேசுறது? ஹலோ, யாருங்கண்ணா பேசுறீங்க?
ஏன்னா இப்படி பேசுறீங்க? சசிரேகா மேடம், இதா வந்துட்டேன், இதா சொல்றேன், நீங்க மறுபடியும் சொல்லவே இல்லையே. சசிரேகா வீட்டுக்குள்ள வந்தா சொல்லுவீங்களா? நீங்க வந்து சொல்ல வரைக்கும் நாங்க ஒழுக்க வரதில்லை உள்ள. சரி, அவங்க வர மாதிரி தெரியல. வேற யாராவது சொல்றீங்களா? வேற யாராச்சு? சரி, நம்ம இப்ப இன்னைக்கான சப்ஜெக்டுக்கு போறோம். என்ன அப்படின்னு நேற்றுக்கு நான் பார்த்தது, உங்களுக்கு வந்து உங்களால வந்து ஒரு டிப்போ ப்ரொமோட் பண்ண முடியும், உங்களால ஒரு ஒன்றரை வேர்டு குயிக் பேச முடியும், உங்களால இப்ப என்ன பேச முடியும், ஒரு பெரிய அளவுல பிசினஸ் பேச முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஆப்ஜெக்டிவ்ஸ், கம்பெனியினுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, கம்பெனியினுடைய உயர்ந்த நோக்கங்கள். 3 உயர்ந்த, ஏன் ஆர்சிஎம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கான உயர்ந்த நோக்கங்கள் என்ன, அது கம்பெனி வந்து ஆரம்பிச்சதுக்கு எதுக்காக இதை ஆரம்பிச்சாரு. நம்ம டிசிஜி வந்து கம்பெனி வந்து ரீஓப்பனிங் போது என்ன பண்ணான்னு கேட்டா, வந்து டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து இதாகும் போது, கம்பெனி வந்து ரீஓப்பனிங் ஆன அந்த முதல் கூட்டத்திலேயே நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஃபர்ஸ்ட் மெயின் ஆப்ஜெக்டிவ், அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த பிசினஸை எடுத்து போறேன். என்னோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்க என்ன செய்யலாம், என்னை பின்பற்றலாம், என் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்னை விட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சார். அந்த வகையில இந்த கம்பெனியினுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆப்ஜெக்டிவ்னு எழுதிக்கிடுங்க. முதலாவது ஹெல்த் கேர். ஹலோ ஹலோ ஹலோ. முதலாவது ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஹெல்த் கேர். ஆப்ஜெக்டிவ்னா நோக்கம், டு பில்ட் அ நியூ இந்தியா. ரெண்டாவது டு பில்ட் அ நியூ இந்தியா. மூணாவது செல்ஃப் டிஃபென்சி. நாலாவது உமன் எம்பவர்மெண்ட். யாராவது சொல்லுவீங்களா? நாலுமே நீங்க இப்படி எல்லாம் கேட்கறீங்கன்னு தான் சார் நாங்க முதலே வாரத்துல கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம். அப்படியா? எல்லாத்தையும் மகா மட்டும் படிச்சா போதுமா? மகா சொல்லிருவீங்க நாலுமே, நான் சொன்ன நாலு. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் காதுலயே விழுது சார். நெட்வொர்க் நான் கேட்கறதுக்குள்ள என் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அமைதியாயிட்டேன் நான். டு பில்ட் நியூ இந்தியா, விமன் எம்பவர்மெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் காதுல விழுது. சரி, இப்போ இருக்க சொல்லி எழுதிங்க. இதான் வந்து கடைசி முறையா சொல்றேன் நான். இது எழுதலைன்னா எல்லாம் பெஞ்சு மேலதான் நிற்கும். ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஹெல்த் கேர். எழுதியாச்சா? இந்த சசிரேகா போட்டாங்க. இந்த மாதிரி குறும்பெல்லாம் தான் பண்ணுவாங்க இவங்க. ஆனா வந்து உள்ள வந்து ஏதாவது சொல்லுங்கன்னா வந்து போயிட்டு தான் சார் நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறேன். டு பில்ட் அ நியூ இந்தியா. செகண்ட் ஆப்ஜெக்டிவ் டு பில்ட் அ நியூ இந்தியா. நியூ இந்தியா, டு பில்ட் அ நியூ இந்தியா. தேர்ட் ஆப்ஜெக்டிவ் செல்ஃப் டிபெண்டன்சி. ஃபோர்த் ஆப்ஜெக்டிவ் உமன் எம்பவர்மெண்ட். யாராவது சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய 3 உயர்ந்த நோக்கங்கள். முதல்ல வந்து ஹெல்த் கேர். கம்பெனியுடைய 3 இல்ல, கம்பெனியுடைய உயர்ந்த. சாரிங்க சார், ஆமா, உயர்ந்த நோக்கங்கள் 4. ஒண்ணு முதல்ல வந்து ஹெல்த் கேர், இரண்டாவது டு பில்ட் அ நியூ இந்தியா, மூன்றாவது செல்ஃப் டிபெண்டன்சி, நாலாவது விமன் எம்பவர்மெண்ட். வெரி குட். அப்போ முதல்ல ஹெல்த் கேர்னா என்ன அப்படின்னா, ஹெல்த் கேர்ல 2 விஷயங்கள். ஹெல்த் கேர்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து மேக் இந்தியா ஹெல்த்தி. ஹெல்த் கேர்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து மேக் இந்தியா ஹெல்த்தி. மேக் இந்தியா ஹெல்த்தி ஒண்ணு. ரெண்டாவது குட் பை டாக்டர். குட் பை டாக்டர். என்ன சார் மேக் இந்தியா ஹெல்த்தி, குட் பை டாக்டர்னா என்ன சார் அப்படின்னா, இந்தியாவை ஆரோக்கியமான நாடாக எப்படி ஆரோக்கியமாக்குறது? கலப்படம்,
கெமிக்கல், அப்புறம் என்னது மரபணு மாற்று பயிர்கள், அப்புறம் அப்புறம் சிந்தட்டிக்ஸ், அப்புறம் டேஸ்ட் மேக்கர்ஸ். இதன் மூலமாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறது இந்தியா. என்னென்னது? கலப்படம், கெமிக்கல், மரபணு மாற்று பயிர்கள், அப்புறம் என்னது கொஞ்சம் ஸ்லோவா சிந்தட்டிக்ஸ். சொல்லுங்க சார். காலாயிப்பாடாயும் கலப்படம், கலப்படம், மரபணு மாற்றம், கலப்படம், கெமிக்கல், கெமிக்கல், சிந்தட்டிக், டேஸ்ட் மேக்கர்ஸ், மரபணு மாற்று பயிர்கள், சிந்தட்டிக்ஸ், எஸ் சார், டேஸ்ட் மேக்கர்ஸ், சிந்தட்டிக்ஸ், டேஸ்ட் டேஸ்ட் மேக்கர்ஸ். மேக்கர்ஸ். இவைகளின் மூலமாக இந்தியா வந்து ஹெல்த்தை இழந்து நிற்கிறது. பாரத மாதா சுயநல பேய்களின் துணி துவைக்கிறாள். இந்தியா மூலமாக இந்தியா ஆரோக்கியமற்ற நாடாக, அல்லாவிட்டால் நோயை சுமந்து கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறது. பாரத மாதா சுயநல பேய்களின் துணிது வைக்கிறாள். என்ன சுயநலம் கேட்டா, கம்மி விலைக்கு விற்கணுங்கிறதுக்காகவும் காசு பார்க்கணுங்கிறதுக்காகவும் பொருள்களில் கலப்படம். அரிசியில கல்ல கலக்கிறான், மஞ்சள்ல லெக்ரோமேட்டு கலக்கிறான். இந்த மாதிரி கலப்படம். கெமிக்கலைஸ்ட்னா என்னது? ஃபார்மாலின் கலக்கிறான், ப்ரெசர்வேட்டிவ் கலக்கிறான். ப்ரெசர்வேட்டிவ்ஸ் மூலமாக உணவுப் பொருட்கள் வந்து கெடாம பாதுகாக்கப்படுகிறது, ஆனால் மனித உடல் கெட்டு போகுது. ஃபார்மாலின்ங்கிறது டெட் பாடி வந்து பதப்படுத்தி வைக்கிறது ஃபார்மாலின். அதே மாதிரி ப்ரெசர்வேட்டிவ்ஸ்னா பொருட்கள் கெடாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க? சல்பரு, எண்டோசல்பான், இதெல்லாம் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாம் என்ன கேட்டா பொருள் கெடாம பார்த்துக்கு உடம்பு கெடுத்து. இவைகளின் மூலமாக இந்த சுயநலவாதிகள் தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளி உலகில், இந்தியாவில், இந்திய சந்தையிலே இதன் மூலமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா வியாதேசர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கலப்படமற்ற, கெமிக்கலற்ற, மரபணு மாற்றற்ற, சிந்தட்டிக் இல்லாத, ப்ரெசர்வேட்டிவ் இல்லாத பொருட்களை கொடுப்பதுதான் ஹெல்த். ஹெல்த்ல நம்ம என்னது? மேக் இந்தியா ஹெல்த்தி. மேக் இந்தியா ஹெல்த்தினுடைய விளக்கம் அது. இரண்டாவது என்னது? குட் பை டாக்டர். குட் பை டாக்டருக்கு எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து சக்கையை சாப்பிடுவதன் மூலமாக ஹைபிரிட்ஸ் எழுதிக்கங்க, ஹைபிரிட்ஸ், சைனீஸ் ஃபுட், போன்ற விஷமுள்ள அதாவது போன்ற பொருட்களை உண்பதன் மூலமாக வயிறு நிறையுது. ஆனா வேணுங்கிற சத்துமானம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு வந்து தாய்மையடையும் சத்து இல்லை, ஒரு தாய்க்கு பாலூட்டும் சத்து இல்லை, ஒரு பெண், ஒரு மேரீடு உமனுக்கு வந்து கன்சீவ் ஆகிற சத்துமானம் போயிடுச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இயல்பான சத்துமானம் போய் எல்லாவற்றிலும் அவங்க பலவீனமுற்றவர்களா இருக்கிறார். ஆண்களுக்கு ஒரு முழுமையான ஆணாக வாழ முடியவில்லை. அவங்க வந்து தங்களுடைய 40 வயதுல 50 வயதிலே முதுமையை அடைகிறார்கள். ஏஜ் ஃபேக்டர்ஸ் 40 ஸ்டார்ட் ஆகுது.
50 வயது 55 வயசுல அவங்க மரணத்தை தழுவுறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா சத்துமான குறைவு. இந்த சத்துமான குறைவை ஈடு செய்வதுதான் குட் பை டாக்டர். இந்த டாக்டர்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை நோயாளி ஆக்குறாங்க. ஒரு டாக்டர் நோயாளிகளை அவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க, உற்பத்தி ஆக்குறாங்க. இல்லாத நோயை இருக்கிற மாதிரி திணிக்கிறாங்க. உங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு நம்ப வச்சு அந்த நோய் வருவதற்கான வழியை திறந்து கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நோய் இருக்குதுங்கிற நம்பிக்கையில அவங்க நோய்க்கான மருந்து சாப்பிடும் போது அந்த நோயாளியாவே மாறிடுறாங்க. அப்போ நிரந்தர நோயாளியாக்கி அதன் மூலமாக சுயநலத்துல நிறைய பணம் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட மால் பிராக்டிஸ்ல இருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதுதான் குட் பை டாக்டர். அதுதான் நியூட்ரி சார்ஜ், அதுதான் குட் டாக்டர். இது ஹெல்த் கேர்ல. அடுத்தது பில்ட் அ நியூ இந்தியா. டு பில்ட் அ நியூ இந்தியா. எப்படி சார் இந்தியாவை ஒரு புதிய இந்தியாவை எப்படி சார் உருவாக்குறது அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மஞ்சள், இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மஞ்சள், டீ, காபி, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆடைகள், தோல் பொருள்கள், கைவினை பொருட்கள், இவைகள் எல்லாம் வெளிநாட்டு சந்தையிலே விற்கப்படுகிறது. இந்திய சந்தையில தரம் குறைந்த பொருள்கள் விற்கப்படுகிறது. தரமான பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்கு போயிருக்கு. இதன் மூலமாக அந்நிய செலாவணி குறைந்து இந்தியா மற்ற நாடுகளிடம் கையேந்தும் நிலைமையில் இருக்கிறது. இந்தியா ஏழ்மையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி நம்ம உள்நாட்டு பொருட்களை உள்நாட்டு சந்தையிலேயே விற்பதுதான் அரசியலுடைய நோக்கம். அதன் மூலமாக இந்தியாவை புதிய இந்தியாவை, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பாரதி சொல்கிறார், புதியதோர் உலகம் செய்வோம். பாரதியின் கனவு புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். கெட்ட போர் என்னன்னு கேட்டா, இங்க நல்லதெல்லாம் விளைவிச்சு கொண்டு போய் வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன மஞ்சளை விளைவிச்சு நல்ல மஞ்சளை இப்ப அமெரிக்காக்காரனுக்கு கொடுத்தாச்சு. அவன் தான் பேட்டன் ஸ்டேட் எடுத்து. ஆனா நம்ம விவசாயி கலப்பட மஞ்சத்தூள் வாங்கி சாப்பிடலாம். இதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை. அதை மாற்றுவதற்காக வேண்டி இந்திய பொருட்களை இந்தியாவிலேயே அந்த இந்திய மக்களுக்கே கொடுக்கறது தான். இந்தியாவில் அவர் கிட்டத்தட்ட 3000 டீ எஸ்டேட்டு, 2 யூனிட் ஹெல்த் ஆயில், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 92 ஓன் ஃபேக்டரிஸ் மூலமாக இந்திய பொருட்களை இந்தியர்களுக்கே கொடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வேலையை அவர் செய்யறார். ஆரோக்கியமான இந்தியா எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட மெதுவா சொல்லட்டுமா மகா? மெதுவா சொல்லணுமா? சார் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன் நான். இல்ல முதல்ல சொல்ல வேண்டாம், நான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்ச ரைட்டிங்ல எழுதிட்டேன் சார். நீங்க சொல்ற உள்ள உள்கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது புரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க உள்டா போல்டா பண்ணி கூட சொல்லலாம், ஆனா கருத்து ஒண்ணா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஆமா, கருத்து ஒண்ணா வந்தா போதும், அவ்வளவு. தென் மூணாவது செல்ஃப் டிஃபென்சி. சுயதேவை பூர்த்தி. கொக்கோ கோலா, அப்புறம் புரு காபி, அப்புறம் அமாம் சோப்பு, பான்ஸ் பவுடரு, அப்புறம் இது மாதிரி வெளிநாட்டு பொருள்கள்
இந்தியாவில் வந்து பெரிய அளவுல விற்பனை செய்யப்படும். அதுக்கு பேரு இந்துஸ்தான் யூனிலிவர்ங்கிற பேர்ல பிரிட்டிஷ்காரன் பொருள், அமெரிக்காக்காரன் பொருள். அமெரிக்காக்காரன் கொண்டாந்து இங்க என்ன விற்கிறான்? இந்தியன் டொபாக்கோ கம்பெனிக்காரன் என்ன விற்கிறான்னு கேட்டா, இந்தியன் டொபாக்கோ கம்பெனிக்காரன் கொண்டாந்து ஆட்டா விற்கிறான். இந்தியன் டொபாக்கோ கம்பெனி இந்திய புகையில கம்பெனி. அவனுக்கும் ஆட்டாவுக்கு என்ன சம்பந்தம்? கொண்டாந்து விற்கிறான். என்னன்னு கேட்டா, அதன் மூலமாக இந்திய சந்தையை வந்து அவனுக்கு என்ன செய்யறானுங்க, அவன் கட்டுப்பாட்டுல கோல்கேட் பேஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் மூலமா அவன் வைக்கிறதா அவன் நிர்ணயிக்கிறதா சந்தையினுடைய விலை. ஆனா நம்ம விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க ஊரா சொல்லுவாங்க, ஊரான் தோட்டத்துல ஒருத்தி வச்சா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் சீமத்துறை. அப்போ இங்குள்ள பொருள்களை வந்து என்ன விலையில விற்கணுங்கிற விலை நிர்ணயத்தை பிரிட்டிஷ்காரன் கையில் வச்சிருக்கான் இப்ப கூட. அப்ப இதனால என்னாச்சுன்னா, இந்தியா வெளிநாட்டு கம்பெனிகளை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல். வெளிநாட்டு பொருள்களை விற்கிறது அவங்க பொருள் தான் விற்குது. இப்ப இந்திய பொருட்கள் இங்க இல்லை. இப்போ இந்தியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒரு மிலிட்டரி நிறுத்தியிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப்னு பேரு, பார்டர் செக்யூரிட்டி. அவங்க வேலை என்னன்னா, இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டுக்காரங்களை வராம பாதுகாக்கும். ஆனா வெளிநாட்டுக்காரன் இதுக்கு வராம அவங்க சண்டை போட்டு தடுத்துருவாங்க. இந்தியாவில் விற்கிறத பூரா வெளிநாட்டு பொருள் தான். அப்ப என்ன ஆகும்? வெளிநாட்டுக்காரன் வரல, அந்த பொருள் இங்க விற்குது. அதன் மூலமா இந்திய பொருளாதாரம் கொள்ளையடிக்கப்பட்டு இந்திய பணம் வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்துஸ்தான் யூனிலிவருக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 1,65,000 கோடி ரூபாய் இந்தியாவில இருந்து பிரிட்டிஷ்காரன் போயிட்டு. அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை கம்பெனிகள் இங்க இருக்காங்க. அப்ப இந்த பணம் எல்லாம் அங்க போனா நாம எப்படி பணக்காரன்? நாம தொடர்ந்து ஏழையாதான் இருக்கு. இந்த ஒரே காரணத்துக்கு தான் என்னது, இதுக்கு வந்து நம்மளே டிபெண்ட் பண்ணல. செல்ஃப் டிபெண்டன்சினா பி இந்தியன் பை இந்தியன் மூமெண்ட், பி இந்தியன் பை இந்தியன் மூமெண்ட், அதுதான் செல்ஃப் டிபெண்டன்சி. இந்தியராய் இருந்து இந்திய பொருள்களை வாங்கும்போது கொக்கோ கோலா விட்டுட்டு இளநீ சாப்பிடலாம். அதே மாதிரி கொக்கோ கோலா விட்டுட்டு நம்ம ஆர்சிஎம் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். நமக்கு என்ன கிடைக்குன்னா, நம்ம பொருள் நம்மளே வாங்கி யூஸ் பண்ணனால நமக்கு நல்ல இது கிடைக்கும். அது மாதிரி செல்ஃப் டிஃபென்சி 3வது அப்ஜெக்டிவ் எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க எல்லாம் போற வேகத்தை பார்த்தா நீங்க பயங்கரமா போய் அந்த அடுத்த ஸ்டேஷன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், நீங்க மெதுவா வந்து சேருங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது 4வது உமன் எம்பவர்மெண்ட். இது வந்து இப்ப லேட்டஸ்டா நம்ம கம்பெனி சேர்த்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டிவ். ஆக்சுவலா 3 தான் ஆப்ஜெக்டிவ் வந்துச்சு, இது 4வதா சேர்த்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டா, நம்ம பிரியங்கா சப்ரா வந்த பிற்பாடு, அதாவது பெண்களுக்கு ஒரு எவ்வளவு கொடுமையான நோய்கள் இருக்கிறது, எவ்வளவு ரகசிய புற்றுநோய்கள், எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அந்த நாப்கின்ஸ் மூலமாக, அழகு சாதனங்கள் மூலமாக, அவங்க உடுத்தக்கூடிய உள்ளாடைகள் மூலமாக இந்த பெண்கள் எவ்வளவு கொடுமைக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த பெண்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு உரிமை, பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பெண் சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும். பெண் உரிமை, பெண் சுதந்திரம், இந்த ரெண்டும் வந்து பெண்ணுக்கான ஒரு மிகப்பெரிய விடுதலை. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, இந்த 3ம் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படி சார் பெண் உரிமைன்னா என்ன சார்? பெண்கள் சுயமா வந்து முடிவு எடுக்கணும். பெண்களுக்கு வந்து இப்போ ஆண்கள் வந்து ஆணாதிக்கத்தினால பெண்கள் வந்து நீ போய் வேலை பார்க்காதே, நீ போய் வியாபாரம் பண்ணாதே, நீ அங்க போன தப்பு, இங்க போன தப்பு, அவங்களோட பேசின தப்பு, இவங்களோட பேசின தப்பு, அது மாதிரி எல்லாம் சொல்லி பெண்ணுடைய உரிமை வந்து பறிக்கப்பட்டு. அடுத்தது பெண்களுக்கான வந்து பாதுகாப்பு, அது வந்து இல்லை சமுதாயத்தில், அவங்களுக்கு இல்லை, அதை மீட்டெடுக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சுயமாய் வாழ கற்றுக்கொள்ள வருமான வாய்ப்பு, இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக பெண்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? பெண் சுதந்திரம் கிடைக்கும். இந்தியா சுதந்திரம் ஆகிடுச்சு, ஆனா பெண்கள் சுதந்திரம் அடையல.
அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல, குடும்பத்திலேயோ ஹஸ்பண்டுக்கோ மாமனார் மாமியாருக்கோ சமுதாயத்துக்கோ சுத்தி இருக்கிறவங்களுக்கோ கட்டுப்பட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப், அதாவது சுயதேவை பூர்த்தி செய்யறதுக்கு சுய வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருவாயை உண்டு பண்ணி கொடுத்து பெண்களை வந்து சுதந்திரவான்களாக மாற்ற வேண்டும். அதுதான் உமன் எம்பவர்மெண்ட். இது வந்து நம்ம பிரியங்கா சப்ரா மேடம் வந்த பிற்பாடு கீசோல் மூலமாக பெண்களை வந்து பெருமைப்படுத்தி பெண்களை இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ஆல் இண்டியா பெண்கள் கண்டு பெருசா வெகுண்டு எழுகிறான். ஒரிசாவில எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு உடனெல்லாம் வந்து போட்டி போட்டி நாங்களே யாரு போர்ஸே பண்ணல, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, போட்டி போட்டு எல்லாம் என்ட்ரி ஆயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இவங்கள கேட்டா சொல்லுவாங்க, நேகாமான்னு கேட்டா சொல்லுவாங்க, போட்டி போட்டுட்டு ஒரிசாவில. சொல்லுங்க சார். సరే ഞാൻ കൊണ്ട് മീറ്റിംഗിലുണ്ട്, തിരിച്ചു വിളിക്കാം. മീറ്റിംഗ് ജൂം മീറ്റിംഗിലുണ്ട്. இது வந்து 4 அப்ஜெக்டிவ், மெயின் அப்ஜெக்டிவ். இதுதான் ஆர்சிஎம் உடைய நோக்கம், உயர்ந்த நோக்கங்கள். இதை வந்து எந்த ஒரு கம்பெனியும் நெட்வொர்க் கம்பெனியிலும் இல்லாத ஒரு பெரிய மகத்துவம் ஆர்சிஎம் இருக்கு. எந்த ஒரு நெட்வொர்க் கம்பெனியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆர்சிஎம் இருக்கு. எந்த ஒரு தொண்டு நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆர்சிஎம் இருக்கு. யாராலும் நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு மிகச்சிறந்த நோக்கம் ஆர்சிஎம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குதான்னு கேட்டா எங்கேயும் தேட முடியாது. எல்லா பயிலும் பணம் தேடுறதுக்காக நெட்வொர்க் ஆரம்பிக்கிறான். பணம் பணம் பணம், அவ்வளவுதான். பட் நம்ம கம்பெனி பணத்தையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து உழைக்கிறதுக்கு புத்திமதியும் சொல்ற ஒரு கம்பெனி இருந்தா அது ஆர்சிஎம் தான். எக்கச்சக்கமா பொருள் வந்து என்னது, இப்ப பாத்தீங்கன்னா ஆயில்ல டிஃபரெண்ட் 100 ரூபா வச்சுட்டான். எது எம்ஆர்பி டிஃபரெண்ட் 100 ரூபா வச்சுட்டான். 10 லிட்டர் ஆயில் வித்தா எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் ஆயில் கூட விற்க முடியாத ஒரு ஆளு ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்து என்னத்தை செய்ய போறாரு? 10 லிட்டர் ஆயில் எவ்வளவு நேரம் கூட எடுத்துக்கோ, வித்துட்டு வந்து 1000 ரூபாய் சம்பாதிச்சு படுத்துக்கோ. இதுக்கு போய் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் போய் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்க்குற ஆளுங்க இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. சுப்பண்ணா சொன்னாரன்னா சுதந்திரம் வந்ததுன்னா எப்பன்னா வந்ததுன்னா எனக்கு என்ன தெரியும், அது மாதிரி போயிட்டு பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை ஆர்சிஎம் கொடுத்திருக்கிறது. அற்புதமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து நாம என்ன செய்யணும், இது மாதிரி வந்து ஒரு கம்பெனி கிடைக்காது. இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய மகன், என் மகனுக்கு வந்து அப்புறம் அவனுடைய மகனோ மகளோ, அடுத்தது வந்து யாரு, அடுத்த ஜெனரேஷன் அது வந்துட்டே 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு அப்புறம் கூட நம்ம பேசப்படுவோம். யாரப்பா நீ எல்லாம், என்னப்பா இவ்வளவு வசதியா இருக்கிற, நீ என்ன BMW கார்ல அனாவசியமா வந்துருங்கிற, என்ன சமாச்சாரம்? எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், காமராஜ், அவர் தான் எங்க பூட்டன் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனார்னு நம்ம 4 தலைமுறைக்கும் கூட நம்ம பேசப்படுவோம். நாம் வந்து இறந்தாலும் வாழ்வோம், நமக்கு இறப்பு இல்லை. லட்சியவாதிகள் இறப்பதில்லை, லட்சியங்கள் இறப்பதில்லை. ஆர்சிஎம் பிசினஸ்ல மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. வெற்றியை நோக்கி நகருங்க, டீமை கட்ட ஓடுங்க, டீமுக்காக ஓடுங்க, டீமை கட்டி முடிச்ச உடனே டீமோடு சேர்ந்து ஓடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நின்றுக்குங்க, டீம் ஓடிட்டு. எவ்வளவு நாளைக்கு சார் இந்த கஷ்டம்? கொஞ்ச நாளைக்கு டீம் கட்ட வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது எங்கேயுமே கிடையாது, ஆர்சிஎம் விட்டா வேற எங்கேயுமே. ஆனா அந்த டீம் கட்டுறதே வந்து என்னது, சும்மா இப்படி மெதுவா ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த சினிமா படத்துல எல்லாம் கதாநாயகன் அந்த ஸ்லோ மோஷன்ல வருவாங்க. அந்த மாதிரி டீம் கட்டிட்டு இருந்தா ஃபாஸ்டா வர்றவங்க அடிச்சு தள்ளிட்டு முன்னாடி போயிடுவாங்க. அதனால் இது ஒரு சரியான நேரம், தருணம், சரியான பொருளை கொடுத்துருக்குது கம்பெனி. இந்த மாதிரி ஒரு நோக்கமுள்ள கம்பெனி, இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இருக்குமா? அதுல பெருமை கொள்ளலாம். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன்னு சொல்றதுல பெருமை கொள்ளலாம். அந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் 100 பி பண்றேன், 200 பி பண்றேன், 50 பி பண்றேன்னு சொல்றவங்களை எல்லாம் ஆர்சிஎம் பிசினஸ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டா, பல்லு வளர்க்கறதுக்கு பேஸ்ட் வாங்கினாலே 13 பி வச்சிருக்கிறான்.
உண்டை நினைச்சு பாருங்க, குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு வாங்கினாலும் அதுல வச்சிருக்கிறான் 14 பிவி. ஒரு உப்பு வாங்கினா 7 பிவி வச்சிருக்கிறான், ஒரு ஷாம்பு வாங்கினா 1 பிவி வச்சிருக்கிறான். ஒரு ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். நேற்றைக்கு சதீஷ்குமார்னு ஒருத்தர் போய் 4500 ரூபாய்க்கு ஜாயினிங்கே 4500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு 7Gல. அவர் 3 பேர்த்த கூட்டிட்டு போய் அவங்க வேற 500 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 ருபீஸ் ஜாயினிங்கே வாங்கியிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க என்ன காரணம். நான் அவங்களுக்கு பொருள் ப்ரமோட் பண்ணி கொடுத்தேன், இது மாதிரி நீங்க பண்ணுங்க, லிமிட் எல்லாம் கிடையாது. 2000 ரூபாய்க்கு வாங்கினா அவர் என்ன செய்வார், போய் 2000 வாங்கி திரும்பி வந்திருப்பார். நம்ம சொல்றதுலதான் இருக்கு. நல்ல பொருள் வாங்கிட்டு போங்க, யூஸ் பண்ணுங்க, மற்ற ஆளுகளுக்கு கொடுங்க. நான் எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த பிசினஸ்ல நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய, புரிந்து கொள்ளுதல் நிறைய. இந்த ஆப்ஜெக்டிவ் புரிஞ்ச பிற்பாடு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு தெரியல. பட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். யார் சொல்லுவீங்க? 4 ஆப்ஜெக்டிவ் சொல்லக்கூடியவங்க. ஹூ இஸ் தட்? யாராச்சும் சொன்னீங்கன்னா மகாவே தானா? சரி சொல்லம்மா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். இல்ல சார், சத்தியமான வேற சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சசிரேகா மேடம் இது வரதில்ல, வீடியோவில் வரதில்ல, அதனால நாட் அலவுட். வீடியோவிலே வரல, அப்புறம் இப்ப அலவுட். என்ன பிரச்சனை? பெங்களூர்ல எல்லாம் வீடியோவில் வர வேண்டாம்னு தடை போட்டாங்களாம்மா? அப்படி இல்ல சார். ஓகே, வந்து சேர்ந்துட்டீங்களா வீட்டுக்கு? ஹெல்மெட் இப்பதான் கட்டுவீங்களா இருக்குது சார்? இல்ல சார், நான் கார்ல தான் போவேன், ஹெல்மெட் வேண்டாம் அதுக்கு. சரி சரி, கார்ல எல்லாம் ஹெல்மெட் போட வேண்டியது இல்லை. அப்ப நீங்க பேசுங்க சார். நம்ம கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனின்றதுக்கு நம்ம டிசிஜிஐ ஒரு 4 இது பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஒன் இஸ் ஹெல்த் கேர் டு பில்ட் நியூ இந்தியா அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட். செல்ஃப் டிபெண்டன்சி. செல்ஃப் டிஃபென்ஸ், டிபெண்டன்ட். ஓகே, செல்ஃப் டிபெண்டன்சி. செல்ஃப் டிபெண்டன்சி. டிபெண்டன்சி. ஓகே, வெரி குட். So last one is women empowerment. Healthcare enna make India healthy and goodbye doctor. Make India healthy என்னன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற கலப்படம் இல்லாத நிறைய பொருட்கள் கலப்படம் இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆமா சிந்தட்டிக் இதுலயும் மிக்ஸ் பண்றாங்க. பியூர் ஏன்னா காட்டன் ஃபேப்ரிக் கிடையாது, நிறைய மிக்சிங் இதெல்லாம் இருக்கிறதால இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அதனால இந்த பொருட்கள் நம்ம ஆர்சிஎம் பொருட்கள் இதெல்லாம் இல்லாம பியோர் பொருட்களா தயாரிப்பதால நம்ம இந்த பாயிண்ட் மேக் இந்தியா ஹெல்த்தின்ட்டு இதுல கான்செப்ட்ல இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல வந்து நிறைய சல்பேட் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்றதாலையும் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் குட் பை டாக்டர் என்னன்னா, நிறைய ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ், இந்த சைனீஸ் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடுறதால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம நல்ல பொருட்களை யூஸ் பண்றதால நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால நம்ம உடம்பு கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அதனால டாக்டர் கிட்ட போனோம்னா எல்லாம் டெஸ்ட் அது இதுன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னும் அது வந்து இன்னும் மேஜரா பண்ணிடுவாங்க. ஸோ டாக்டர் கிட்ட போனாலே மணி ரொம்ப குறைவு. டாக்டர்ஸ் இந்த மாதிரி கரெக்டா டயக்னோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி திணிச்சு நோயாளி ஆக்கிடுவாங்க. கரெக்ட். அதனால நிறைய வந்து நம்மளுக்கு செலவாகும். சும்மாவே இது இருக்கு அது இருக்குன்ட்டு நிறைய எல்லா டெஸ்டையும் பண்ணி அவங்களை இன்னும் ஒரு பேஷண்ட் ஆக்கிடுவாங்க. சோ இந்த கான்செப்ட் நம்ம இதுல இல்ல. ஏன்னா நம்ம ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதால நம்ம குட் பை டாக்டருக்கு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டு பில்ட் அ நியூ இந்தியா. இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த டர்மரிக், டீ, காஃபி, காட்டன் ஃபேப்ரிக், அப்புறம் நிறைய இந்த மாதிரி இது என்ன பண்றோம்னா நல்ல குவாலிட்டி இது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன்னா இப்ப டர்மரிக் எடுத்தீங்கன்னா அது குர்குமைன்ன்ற ஒரு அந்த அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அது ஒரு மெடிசனா யூஸ் பண்றோம் அதை. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுல அந்த டர்மரிக்ல இருக்கிற அந்த பொருளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதியை தான் நம்ம ஜெனரல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. பட் நம்ம ஆர்சிஎம்ல வந்து அதையும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம பியோர் இது குடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி டீயும் அவ்வளவுதான், டைரக்டா டீ லீவ்ஸை எடுத்துட்டு டைரக்டா வந்து அதை பவுடர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. காஃபி இந்த மாதிரி. அப்புறம் காட்டன் ஃபேப்ரிக்கும் இதே மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி வந்து
நம்ம இந்தியால வைக்கிறாங்க ஆர்சிஎம் பொருட்கள். பட் ரெகுலர் பார்க்க போனா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வெளிநாட்டுல இருந்து நிறைய பொருட்கள் இம்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் இந்த மாதிரி எல்லாம் பண்றதால என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியா வந்து பொருளாதார ரீதியினால வந்து கம்மி ஆயிடுறோம். ஏன்னா நம்ம ஃபாரின் பொருட்களை யூஸ் பண்றதால அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம வந்து ஃபாரின் பொருட்களை யூஸ் பண்றதால நம்ம இந்தியன் பொருட்கள் கம்மியா போறதால அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால இந்த தடை கட்டுறதுக்காக தான், டு பில்ட் அ நியூ இந்தியாக்காக தான் நம்ம இந்தியன் பை இந்தியன் என்ற ஒரு இது பண்றோம். அதே மாதிரி செல்ஃப் டிபெண்டன்சின்னா நம்ம வெளிநாட்டுல இருக்கிற கொக்கோ கோலா, ஐ மீன் இங்க இருக்கிற கொக்கோ கோலா, ப்ரூ, காஃபி பவுடர், அப்புறம் பான்ஸ் பவுடர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட், ஐ மீன் ஃபாரின் கண்ட்ரி தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால நம்மளுக்கு நம்ம பொருளாதார இது கூட கம்மி ஆயிடுது. அதனால நம்ம இந்தியன் பொருட்களையே வாங்கணும்ன்ற ஒரு இது பண்ணி கம்பெனி வந்து இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது வந்து உமன் எம்பவர்மெண்ட். இது உமன் எம்பவர்மெண்ட் என்னன்னா, நிறைய பெண்களுக்கு இந்த குரூயல்டி என்னன்னா நாப்கின்ஸ் யூஸ் பண்றதால குரூயல்ட்டியா இருக்கு அவங்களுக்கு. எந்த நிறைய பாதிப்பு பிகாஸ் இப்ப வந்து சர்வே பண்ணதுல நாப்கின்ஸ் தான் மெயின் இது வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு, ஃபைப்ராய்ட்ஸ் வர்றதுக்கு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி அதான் அவங்க தாய் தன்மையை இழக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து பெண்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலயே அதெல்லாம் இழக்கிறதுக்கு காரணம் நாப்கின்ஸ் சயின்டிபிக் பிரகாரம் அதெல்லாம் எடுத்ததால இப்ப நிறைய அதனால நம்ம நிறுவனம் அதான் பிரியங்கா மேடம் இதெல்லாம் இது பண்ணி இந்த ஐ மீன் உமன் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லா பண்ணணும்ன்ற ஒரு காரணத்தால நம்ம இதுல வந்து காட்டன், பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக் இருக்கிற அந்த நாப்கினை தயாரிச்சு அதையே பண்ணணும், அதை வந்து யூஸ் பண்ணணும்ன்றத ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம், அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெசிஷனை எடுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது எப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு, she has given a self confidence. அப்புறம் இதுல வந்து நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களே சொந்தமா இந்த மாதிரி கீசோல் ப்ராடக்ட்ஸ் இல்ல இந்த F&B ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்லயே வச்சு ஒரு அவங்களுக்கு வேலை வந்து ஒரு ஐ மீன் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தேவையான இன்கம் அவங்களே கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கான்ஃபிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேஃப்டி, பெண்களுக்கு ஒரு சேஃப்டியான லைஃபும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் இருந்தா அவங்க சேஃபா இருப்பாங்க. யாரும் அவங்க கணவன்மார அவங்களுக்கு பாத்துக்கலனாலும் அவங்க பசங்களை பாத்துக்கிற அளவுக்கு, அவங்க குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். சோ இதுதான் பிரியங்கா மேடம் நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கிறது உமன் எம்பவர்மெண்ட்க்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அடுத்து வேற யாரு? வாங்க மறுவரிசை. மறுவரிசை கை நோக்குறீங்க, அன்மியூட் பண்ண விட்டுருங்க. வாங்க செல்வராஜனா. அண்ணன் செல்வராஜ் நான் பேசுறது கேக்குதா? பேசுங்க. இருங்க மூட்டாள் போடுறேன், மூட்டாள் தான் இருக்குது. நீங்க பேசுங்கண்ணா செல்வராஜனா. சார் வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பார்த்தது சார் ஆர்சிஎம் ஆரம்பிச்சதுக்கான 3 முக்கிய நோக்கங்கள் பத்தி பார்த்துருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர், செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா பில்ட் ஏ நியூ இந்தியா, மூணாவது வந்து செல்ஃப் டிஃபென்சன்சி, ஃபோர்த் வந்து டிபெண்டன்சி, ஃபோர்த் வந்து உமன் எம்பவர்மெண்ட். இப்ப ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னாக்கா மேக் இந்தியா சொல்லுங்க அண்ணா. நீங்க உள்ள எழுதி இருக்கீங்க, 4 மட்டும் சொல்லுங்க. 4 மட்டும் சொல்லிட்டீங்க போதும். அந்த மாதிரி சொல்லுங்க எல்லாரும்.
ஓகே ஓகே ஏன்னா விரிவா நீங்க எல்லாருமே எழுதியிருக்கிறீங்க. நான் பார்த்தேன். நீங்க பேனா வச்சு எழுதுனதை நான் பார்த்துட்டேன். நீங்க எழுதுனதை நான் பார்த்துட்டேன். ரைட், மகிழ்ச்சி. அப்புறம் வேற யார் சொல்றது? கை தூக்கிட்டு இருந்தாங்களே, மறுவரிசை வந்து எங்கேயோ போயிட்டார். செல்வராஜ் கை கீழே போட்டுருந்தா. வேற யாரு? மலை சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? போனவள்ளி எல்லாம் இப்ப லேட் அரைவலு. போனவள்ளி, அப்புறம் யாரு லேட்டு? பாத்திமா பீரு லேட் அரைவலு. சரி, மகிழ்ச்சி. கம்பெனி ஆப்ஜெக்டிவ்ஸ் உயர்ந்த நீ நோக்கங்கள் சொல்லு மகா, சொல்லு. 4. 1 ஹெல்த் கேர் டு பில்ட் a நியூ இந்தியா, செல்ஃப் டிபெண்டன்சி, விமன் எம்பவர்மெண்ட். 4 விஷயம் கம்பெனியோட உயர்ந்த நோக்கங்களுக்காக நம்ம விரிவா இன்னைக்கு பார்த்தோம் சார். 4 வெரி குட். வேற யாரு? டக்குன்னு சொல்லுங்க சார். அதே சொல்லுங்க சரி. அதான் சார், நம்ம கம்பெனியோட உயர்ந்த நோக்கம் என்னன்னா, அதையில ஹெல்த் கேர் டு பில்ட் a நியூ இந்தியா, செல்ஃப் டிபெண்டன்சி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். இத பத்தின இன்னைக்கு சொன்னீங்க. நாங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு விரிவுரை எல்லாம் எழுதிட்டீங்க? எழுதிருக்கோம் சார். நான் நாளைக்கு கேட்பேன் விரிவுரை எல்லாம். கண்டிப்பா சொல்றேன் சார். வாங்க மை டியர் ஜீவாத்மா பரமாத்மாவோட பேசுகிறது. வாங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட முக்கியமான 4 நோக்கங்க ஐயா. ஹெல்த் கேர் அண்ட் நியூ இந்தியா, செல்ஃப் டிஃபென்ஸ், அப்புறம் அப்ஜெக்டிவ் இது 4 முக்கியமானதுங்க ஐயா. அதுல ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா மேக் இந்தியா ஹெல்த், அது புதிய ஒரு ஆரோக்கியமான இந்தியா உருவாக்குறது. அப்புறம் டாக்டர்ஸ் இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னு 2வது இருக்கு ஐயா ஹெல்த் கேர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் மெயின் பாத்தீங்கன்னா ஹெல்த். அடுத்தது சொல்லிடு இதுல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல இந்த கெமிக்கல் இதே மாதிரி நிறைய இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தாம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு அதை பத்தி மேக் இன் இந்தியாங்க ஐயா. அப்புறம் விரிவுரை வேண்டியதில்லை, 4 பாயிண்ட் மட்டும் சொன்னா போதும். 4 மட்டும் சொன்னா போதும். சரிங்க. 4 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? எழுதிருக்கீங்க. அது 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். சரி. ஹெல்த் கேர் நியூ இந்தியா, செல்ஃப் டிஃபென்ஸ், அப்ஜெக்டிவ். 4வது வந்து உமன் எம்பவர்மெண்ட். ஓகே சரி ஐயா. உமன் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட், பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்து வேற யாரும் சொல்றீங்களா? எனிபடி எல்ஸ்? எல்லாரும் சொல்லிட்டீங்க. காளியப்பன் என்ன எர்லியர் அரைவலா லேட் அரைவலான்னு தெரியல. காளியப்பன் பேசுவீங்களா, சொல்லுவீங்களா? மிஸ்டர் காளியப்பன் பேசாம யார் சொன்னது? உண்டா நீ இப்போ துணியில் விட்டுருக்குற கூட பேசு. எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. ஹலோ சார், எல்லாம் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் மக வேற என்னை அர்ஜென்ட் கொடுத்துறா, என்னால் நான் கிளம்புறேன். போல ஒரே நிமிஷம். நண்பர்களே, இன்றைய கூட்டம் நமக்கு வந்து மறுவரிசை நீங்க வந்து எழுதிட்டீங்க, ரைட்? ஓகே. பாத்தீங்களா, அவர் போட்டார் ஹெல்த் கேர் பில்ட் நியூ இந்தியா எல்லாம் எழுதி டைப் பண்ணி போட்டார், ரன்னிங்ல இருந்தாலும் கூட. இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்க வந்து ரன்னிங்ல இருந்தாலும் கவனிச்சிருக்கிறீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது. மறுவரிசை நண்பர்களே, இன்றைய கூட்டத்தை நாம் இதோட நிறைவு செய்கிறோம். உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். 8 மணிக்கு இன்னைக்கு வந்து பொன்குணா சாருடைய மீட்டிங் இருக்குது. நீங்க எல்லாரும் ஆயத்தமா வந்து சேருங்க. கண்டிப்பாக வந்து என்னன்னு கேட்டா, நம்முடைய கனவு மார்ச் மாசத்துல நம்ம ஒரு டார்கெட் அடையுது. ஆகையினால கனவை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நேரத்திலேயே அதை வந்து நம்ம ரிவர்சல் விடக்கூடாது. அந்த கனவு களையக்கூடாது. ஆகையினால கனவே களையாது. 1. 2வது என்னது, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை. இதுதான் பாதை, இதுதான் பயணம். ரைட் ஆயிஷா? அது மட்டும் இல்ல,
நம்ம வந்து என்னது, we born to win, I am the best. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். இருந்தா உங்களால என்ன செய்ய முடியும்? தூங்க முடியாது. பசி நோக்கார் கண் துஞ்சார் செவ்வி அருமையும் பாரார் கர்மமே கண்ணாயினார். நம்ம நோக்கம் என்ன? நம்ம வந்து மனுஷனா பிறந்துட்டோம். மிருகங்களும் வாழ்கிறது, மனுஷனும் வாழ்றான். மனுஷனா பிறந்தா என்ன செய்யணும்? சாதிக்க வேண்டும். சாதிக்க பிறந்தவர்கள் நாம். சாதிக்க தெரியாத மனிதன் அல்லாவிட்டால் சாதிக்கிறதுக்கு நான் இப்ப பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளைக்கு நத்திங். இன்றைக்குதான் நமக்கு சரியான டைம். நாளைக்கு பண்ணலாம், பட் நாம நாளைக்கு பண்றதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குதா இல்லையா தெரியாது. எனவே நீங்க இன்றைக்கு சாதிக்கிறது தான் சாதனை. ஆகையினால வந்து முடிஞ்சா வெற்றியை நோக்கி பறங்க. பறக்க முடியாவிட்டால் ஓடுங்க. ஓட முடியாவிட்டால் நடங்க. நடக்க முடியாவிட்டால் நகருங்க. நகர்ந்து கொண்டே இருங்க. கண்டிப்பா வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிட்டேன். ஜெயாசியம் சொல்லிடலாம். கனவே மகா சொல்லுங்க. கனவே கனவே கலையாதே. கனவே கனவே கலையாதே. I am the best. கனவே கலையாதே. கலையாதே. யாருமே சொல்லுங்க. கனவே கலையாதே. கனவே கலையாதே. I am the best. கனவே கலையாது. கலையாதே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். கனவே கலையாதே.